திருச்சிற்றம்பலம். இன்றைய பதில் நாம் காண இருப்பது திரு பிரம்மபுரம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். எரியா மழு ஒன்றேந்தி அங்கை இடுதலையே கலன. எரியா மழு ஒன்றேந்தி அங்கை இடுதலையே கலன. வரியார் வளையார் ஐயம் வௌவாய். வரியார் வளையார் ஐயம் வௌவாய் மானளம் வௌதியே. வரியார் வளையார் ஐயம் வௌவாய் மானளம் வௌதியே. சரியானாவின் வேத கீதன் தாமரை நான் முகத்தன். சரியா நாவின் வேத கீதன் தாமரை நான் முகத்தன். பெரியான் பிரமன் பேணி ஆண்ட பிரம புறத்தானே. பெரியான் பிரமன் பேணி ஆண்ட பிரம புறத்தரணே பிரம்ம புரத்தரணே. உச்சரிப்பு தவறாதவாறு நாவினால் வேத கீதங்களை பாடுபவனும் தாமரை மலர் மேல் விளங்குவோனும் ஆகிய 4 திருமுகங்களை உடைய பெரியவனாகிய பிரம்மன் விரும்பி வழிபட்டு ஆட்சி புரிந்த பிரம்மபுரத்தில் விளங்கும் இறைவனே. எரியார் மழொன்று ஏந்தி அங்கை இடுதலையே கலனா. எரியும் மழு ஆயுதத்தை கையில் ஏந்தி அழகிய கையில் பிரமனது 5 தலைகளில் ஒன்றை கொய்து அதை அந்த மண்டை ஓட்டையே உண்கலனாக கொண்டு வீதிகள் தோறும் பழியேற்பது போல் வந்து வரிகளை உடைய வளையல்களை அணிந்த இளம் பெண்கள் தரும் பிச்சையை இயலாது வாங்காம அவர்களது மிக்க அழகை கவர்ந்து சென்றாயே, இது நீதிதானோ என்று கேட்கிறார். அதான் எரியார் மழு ஒன்று ஏந்தி அங்கை இடுதலையே கடனாக. இடுதலையே அதான் அது பிரம்மனுடைய 5வது தலை தான் அது. இடுதலையே கடனாக. வரியார் வளை வரி வரியாக வளையல் அணிஞ்சிருக்காங்களாம். அதை வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லுவார். உச்சர் ஆயுதத்தை கையிலேந்தியே பிரம்மனது 5 தலைகளில் ஒன்றை கொய்துக்கு அந்த மண்டை ஓட்டு வச்சு தான் அவர் பழி ஏற்பது போல் வந்து சரியா நாவின் வேத கீதன் தாமரை நான் முகத்தன். அந்த தாமரை மேல் விளங்குவோனும் ஆகிய 4 திருமுகங்களை உடைய பெரியவனாகிய பிரம்மன் விரும்பி வழிபட்டு ஆட்சி புரிந்த பிரம்மபுரத்தில் விளங்கும் இறைவனே. எரியும் அடு ஆயுதத்தை கையில் ஏந்தி அழகிய கையில் ஏந்திய அழகிய கையில் பிரம்மனது 5 தலைகளில் ஒன்றை பிச்சை மண்டவட்டை எடுத்து பழி ஏற்பது போல் வந்து வரிகளை உடைய வளையல்களை அணிந்த இளம் பெண்கள் தரும் பிச்சையை இயலாது அவரது மிக்க அழகை கவர்ந்து சென்றாயே, இது நீதிதான் என்று அருமையாக. கடையார் கொடினன் மாட வீதி கழுமல ஊர் கவுனி. கடையார் கொடினன் மாட வீதி கழுமல ஊர் கவுனி. நடையார் பணுவன் மாலையாக ஞான சம்பந்தன் நல்ல. நடையார் பணுவன்
மாலையாக ஞான சம்பந்தன் நல்ல படையார் மழுவன் மேல் முடிந்த பல்பெயர் பத்தும் வல்லார்க்கு படையார் மழுவன் மேன் மொழிந்த பல்பெயர் பத்தும் வல்லார் கடையா வினைகள் உலகில் நாளும் அமருலகாள்பவரே கடையா வினைகள் உலகில் நாளும் அமருலகு ஆள்பவரே. கடையார் கொடிகள் வாயிற்களில் பொருந்திய கொடிகளோடு கடையார் கொடி நன் மாடவீதி கடுமல ஊர் கவனி. இது இந்த முதல்வரி பூரா அவர் ஞானசம்பந்தர் பற்றி சொல்கிறார். அதாவது வாயில்களில் பொருந்திய கொடிகளோடு கூடிய மாட வீடுகளை உடைய வீதிகள் சூழ்ந்த கழுமணம் என்னும் சீர்காழி பகுதியில் அதான் கழுமல ஊர் கவுனி சீர்காழி பகுதியில் கவுனியர் கோத்திரம். அவர் ஞானசம்பந்தரோட கோத்திரம் கவுனியர் கோத்திரம். அதான் கவுனி அப்படின்னு வரும், கவுனியர்னு வரும். கவுனியர் கோத்திரத்தில் தோன்றிய ஞானசம்பந்தன் சந்த நடைகளை கவுனி நடையார் பணுவன். அதான் நடை, அந்த பாட்டு நடையார் பணுவன் மாலையாக ஞானசம்பந்தன் அல்ல. தோன்றிய ஞானசம்பந்தன் சந்த நடைகளோடு கூடிய இலக்கிய மாலையாக மழுப்படையை உடைய சீர்காழி இரவர் மேற்பாடி பல்பெயர்பத்து என்னும் இந்த திருப்பதிகத்தை ஓதி வழிபட வல்லவர்களை படையார் மழுவன் மேல் மொழிந்த பல பெயர் பத்தும் வல்லர்க்கு கடையா வினைகள் உலகில் நாளும் அமர் உலகில் ஆள்பவரே அப்படிங்கிறார். இன்னும் திருப்பதிகத்தை ஓதி வழிபட வல்லவர்களை இந்த உலகில் துன்புறுத்தும் வினைகள் ஒரு நாளும் வந்து அடையா மறுமையில் அவர்கள் அமர் உலகில் ஆழ்வர். கடையா வினைகள் ஒரு நாளும் உலகில் நாளும் அந்த அவருடைய அந்த இதெல்லாம் உலகில் துன்புறுத்தும் வினைகள் ஒரு நாளும் வந்து அடையாது, மறுமையில் அவர்கள் அமரர் உலகில் ஆழ்பவர் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நம்ம தலத்து சிறப்புகளை பார்ப்போமானால், சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் காரைக்கால் திருநள்ளாறு பேருந்து வழியில் உள்ளது. பாண்டவர்களில் தருமன் பூசித்து பெயர் பெற்றமையான் இப்பெயர் எய்தியது. பிரமதேவரும் பூசித்து பேறு பெற்றுள்ளார். நீலகண்ட யாழ்ப்பாணரது தாயார் பிறந்த இடமாதலின் திருஞான சம்பந்தர் இங்கு எழுந்து அருளிய போது திருநீலகண்ட யாழ்ப்பாணரானது அவருடைய தாயார் பிறந்த இடம் இந்த திருப்பிரமபுரம். இடமாடலின் திருஞான சம்பந்தர் அங்கே எழுந்தருளிய போது பாணரது அந்த யாழ்ப்பாணரது நீலகண்ட யாழ்ப்பாணரது சுற்றத்தரவங்க சொந்தக்காரவங்களாம் இவர் யாழ் கொண்டு வாசிக்காவிடில் திருஞான சம்பந்தர் பாடல்கள் சிறக்காது அப்படின்னு அந்த யாழ்ப்பாணர் அந்த யாழை பற்றி சிறப்பாக பேசி அவர் அந்த யாழ் வாசித்து பாடுகிறதால் தான் ஒரு திருஞான சம்பந்தர் பாடலில் சிறக்கிறது என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட அந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் கொஞ்சம் ரொம்ப மனம் வருந்தி திருஞான சம்பந்தம் அவருடைய முறையிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, மாதர் மட பிடியும் அந்த மாதர் மடப்பிடி பாடல் என்னும் பதிகத்தை ஓதினார். பாணர் யாழில் இட்டு வாசிக்க இவர் இந்த பாட்டை பாடும் திருஞான சம்பந்தன் அந்த மாதர் மடப்பிடியும் என்ற பதிகத்தை ஓதினார். அந்த யாழ்ப்பாணர் நீலகண்ட யாழ்ப்பாணர் அதை யாழில் இட்டு வாசிக்க அது ஏழாமல் போகிறது. ஏழாமே உறவினருக்கு பாரு அப்படின்னு
உறவினர்களுக்கெல்லாம் சொல்கிறார், பாரு என்னால் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு யாழை அந்த யாழையே உடைக்க போயிட்டார். என்ன இது எனக்கு வரல, இதில் அது இதுக்கு இது என்ன வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு யாழை உடைக்க போனார். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுற, அதை தடுத்து நிறுத்தி, பரவாயில்ல, அதில் எவ்வளோ தூரம் உங்களால் இந்த யானை வச்சு இந்த பாட்டு பாட முடியுதோ அதை பாருங்கள், அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து சாந்தப்படுத்தினார். அதான் அது அது யாழ்மூரி, அந்த பதிகத்துக்கு பேர் யாழ்மூரி. அது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக இன்றளவும் சொல்லப்படுகிறது. இயன்ற அளவில் வாசிக்க சொன்னார். அப்புறம் அவர் கோபம் தணிஞ்சு அதை ஏதோ பண்ணிட்டு இருந்தார். இங்கே இந்த இருக்கிற இறைவன் பெயர், அதுக்கு பேரே பாருங்கள், இறைவன் பெயரை யாழ்மூரிநாதர். இறைவன் பெயர் யாழ்மூரிநாதர். இறைவின் பெயர் மதுர மின்னம்மை. மதுர மின்னம்மை. அப்புறம் தேன் அமிர்தவல்லி. தேனமிர்தவல்லி. சதா மதுராம்பிகை. அந்த சதா மதுராம்பிகைங்கிறதா தேன் அமிர்தவல்லி. தீர்த்தம்னு பார்த்தோம்னா தர்ம தீர்த்தம். இது வந்து இந்த தர்மை ஆதீன அருளாட்சியில் விளங்குது. தர்மபுர ஆதீனத்தில் சேர்ந்தது. இது இடம் காரைக்காலிலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தூரம் அப்படியே நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. அது இந்த தலத்தை வந்து அனைவரும் கண்டுகளித்து இன்புற வேண்டிய ஒரு தலம். அத்தகைய இந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய அவருடைய அருட்பேர் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுவது உங்கள் அன்பு நலம்பாடி திருச்சிற்றம்பலம்.